காய் வியூவர்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்டா யாழ்ப்பாணத்தில் கேரநகர் கசூரினா பீச்சுக்கு பிறகு வந்திருக்கோம். காணொலிக்குள்ளே போவோம் வாங்க. வெல்கம் டு கசூரினா பீச். பாருங்க ஒரு இடங்கள் எல்லா இடங்கள் இருக்குன்னு சொல்லி இதில் போட்டுக்கினோம். இதில் கசூரினா பீச் போட் சர்வீஸ் இருக்குது. இதில் பக்கம் சில்ட்ரன் பார்க், அங்கால வாகன திரைப்படம், புறாவு மூட்டி சமைக்க தடையாம். அதோட சுற்றுலா மையத்தில் மது அருந்துதல் மற்றும் புகைப்பிடித்தல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இதில் போன வேண்டா உள்ளுக்கு போகிறோம். இதில் ஒரு ஷாப் ஒன்று இருக்குது, கேரை முத்துமாரி ட்ரேடிங். இங்கே வந்து இளநீ எல்லாம் இருக்கணும், இளநீ விற்கணும். கொய்யாப்பழம், மாம்பழம், அன்னாசிப்பழம், மற்றது தேன்கள் இருக்குது. நல்ல தேன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதில் கசூரி ஹோட்டல் கிரீம் ஹவுஸ் ஒன்று இருக்குது. உங்களுக்கு தேவையான சாப்பாடுகள், கிரீம், ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கலாம். இதில் வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கைகள் செய்திருக்கணும். இதில் வந்து கயிறு காட்டியிருக்கணும், ஏறி விளையாடுற மாதிரி. இது டயரினால் வந்து அமைத்திருக்கணும். டயரை ஒன்றின் மேலே ஒன்று அடுக்கி அமைக்கப்பட்டிருக்கு. ஹார்ட் ஷேப்பில் இருக்க செய்திருக்கணும். இது மாதிரி குளிச்சு விட்டு இதில் வந்து அப்படியே சாய்ஞ்சி இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுவும் ஓலை மாதிரி மேலே கீழே இருக்க செய்திருக்காங்க. அழகாக இருக்குது, நேச்சுரல். கடற்கரையில் கற்கள் காணப்படும் பகுதிகளில் நீராடுவது ஆபத்தானதான். கடலில் வந்து குளிக்கிறதுக்காண்டி ஒரு குறிப்பிட்ட இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்கணும். அங்கே தள்ளி குளிக்க வேணாமா, ஆழங்கூடிய கடற்பரப்புன்றபடியாக குளிக்க வேணாம்னு சொல்லி அதில் ஒதுக்கியிருக்கணும் இடங்கள். பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இதில் டூரிஸ்ட் குளிச்சு கொண்டிருக்கணும். இங்கே வந்து போட்டிங் சேவைகள் இருக்குது. காசு கட்டி நீங்கள் உங்களுக்கு தேவையான தூரத்துக்கு இடத்துக்கு போயிட்டு வரக்கூடியதாக இருக்கும். இதில் குளிச்சுட்டு இதில் வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்க வசதிகள் செய்திருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் குப்பை டஸ்ட்பின் இருக்குது. உங்களுக்கு தேவையான கழிவுகள், குப்பை கழிவுகளை வந்து இந்த குப்பை டஸ்ட்பின்களை போடலாம். ஒரு கழிவுகளையும் ஒரு குப்பை டஸ்ட்பின். அதில் உடை மாற்றும் அறைகள் இருக்குது, குளிக்கிறதுக்கான வசதிகள் இருக்குது. கடலில் வந்து குளிச்சுட்டு வந்து இங்கே வந்து குளிக்கலாம். நன்னீர் குளிப்பு இருக்குது. இங்கே வந்து காசு கட்டியும் குளிக்கலாம். கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை MEPA. இதில் சாய்மனை இருக்கைகள். அப்படி அங்கே பார்த்தோம்னா அப்படியே ஊஞ்சல் இருக்குது, ஊஞ்சல் கட்டியிருக்கணும். பெரிய 2 தடியை விருத்தமாக நட்டு போட்டு அதில் ஊஞ்சல். பார்த்தீங்களா, அழகான ஊஞ்சல். கடலை நோக்கி அங்கே வந்து சுற்றுலா பயணிகள், கப்பிள்ஸ்கள் வந்து வர்றதுக்குரிய ஒரு சிறந்த ஏற்ற இடம். குடும்பமாகவும் வருதரலாம். சில்ட்ரன் பார்க்குகள் உட்பட எல்லாம் இருக்குது. அழகிய கடற்கரை வந்து கோஸ்டல், கல் இல்லாத கடற்கரை, மணல் பாங்கான கடற்கரைன்னு சொல்கிறோம். கரையில் பார்த்தீங்கன்னா மணல் பெட்டியெல்லாம் காணக்கூடியதாக இருக்குது.
இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா. வாகனங்களை வந்து இதில் தான் தரித்து விடுற இடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டிலேருந்து வரைய வந்திருக்கணும். மோட்டர் சைக்கிள் திரைப்படம். எல்லாத்தையும் உங்களுக்கு கரநகர் கசுர்னா பீச்சை இப்படின்னு சொல்லி சுற்றி காட்டிட்டாச்சு. உண்மைக்குன்னு சொல்ல போனால் முதல் தொடக்கத்தில் இருந்த கசுர்னா பீச் பார்க் இதுகள்லாம் சில்ட்ரன் பார்க்குகளோ இதுகளோ தரமாக நீட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்க்கல அது வந்து மெயின்டெனன்ஸ் காணாது. இந்த சாப்பாட்டு கடைகள் சின்ன சின்ன கடைகள் இருக்குது. உங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் நீங்கள் வெளியாளையோ அல்லது அடிக்கி கொண்டு வந்தால் நல்ல தண்ணி வசதிகள் சோட்டிஸ் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. அடுத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்ற ஹாலிடேஸ் இதில் தான் வர்றது இங்கே வந்து கூடவாக இருக்கும். இங்கே உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து அதிகம் வந்து சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் வர்றது கூடவாக இருக்கும். இங்கே வந்து இயற்கை சூழலாக இருக்குது. சவுக்கு மரங்கள் எல்லாம் நட்டி வச்சுக்கணும். உண்மைக்கும் ஒரு இயற்கை நிறைந்த ஒரு இடம் சூளை. அதான் அதிக சுற்றுலா பயணிகள் இங்கே விரும்பி வர்றதுக்கு காரணம் வந்து இங்கே கடலில் வந்து கசுர்னா பீச்சில் வந்து குளிச்சுட்டு வந்து இளைப்பாறலாம்னு சொல்லி அதிக சுற்றுலா பயணிகள் இங்கே வருவினோம். இங்கே வந்து ஒரு பிரச்சனையற்ற ஒரு இடமாக இருக்குது. சுற்றுலா பயணிகளுக்குரிய ஒரு ஏற்ற இடம். ஏன்னா பிரச்சனைகளை வந்து சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்புகிறதே இல்லை. ஆனால் இது வந்து இங்கே வந்து அமைதி நிலவுறதால இங்கே வந்து அதிக சுற்றுலா பயணிகள் இங்கே வருகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்.